நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம். உயர்கல்வி தொடர்பான ஆலோசனைகளை வழங்குவதற்காக நம்மோடு அரங்கில் இணைந்திருக்கிற கல்வியாளர் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி. அதே போல் கல்வியாளர் நெடுஞ்செழியன் உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த நீட் வினாத்தாள் குறித்து ஒரு பெரிய சர்ச்சை கிளம்பியிருக்கு. என்னென்னா தமிழ் மீடியத்தில் எழுதின மாணவர்களுக்கு ஒரு விதமான வினாத்தாளும் ஆங்கில வழியை தேர்ந்தெடுத்த மாணவர்களுக்கு முற்றிலுமாக மாறுபட்ட ஒரு வினாத்தாளும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆக்சுவலாக வந்து எனி எக்ஸாமினேஷன் வந்து தேல் ஹேவ் அ பேக்கப் ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு தேர்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், இப்போ ஒரு 45 கேள்விகள் வந்து அது ஃபிசிக்ஸ்லேயே கெமிஸ்ட்ரியில் பயாலஜியில் கேட்குறாங்க அப்படின்னா, பாட்னி ஜூவில் கேட்குறாங்கன்னா, அந்த 45 கேள்விகளில் ஒரு 25 கேள்விகள் எளிதான கேள்விகளாக செட் பண்ணப்படும். அந்த 25 கேள்விகள்ங்கிறது வந்து அவங்க 250 கேள்விகள் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க ஈஸிங்கிறதுல வந்து. அப்போ தான் வந்து பக்கத்தில் இருக்கிற மாணவர் வந்து காப்பி அடிக்காமல் இருக்கிறதுக்கும், அந்த சாய்ஸஸ் வந்து மல்டிபிள் இது வந்து மாற்றி கொடுக்கறதுக்கும், அந்த கேள்வித்தாள்கள் வினாத்தாள்கள் வந்து இவ்வளோ எடுக்கிறதுங்கிறது வந்து வழக்கம் போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும். அண்டு இதில் வந்து இந்த ஒரு 25 வந்து உங்களுக்கு ஈஸியாகவும், ஒரு 10 வந்து உங்களுக்கு வந்து மீடியமாகவும், 10 வந்து டஃப்பாக இருக்கும். அப்படின்னா அந்த 45 அந்த மாதிரி நம்ம பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கு ஒன்றுக்குமே 10 மடங்கு கேள்விகள் வந்து ரெடி பண்ணி ஒரு 5 வினாத்தாள்கள் ரெடி பண்ணி 5 வினாத்தாள்கள் வந்து வெளியே வந்து வெளியிடப்படும். சப்போஸ் ஏதாவது ஒரு கொஸ்டின் லீக் ஆகிடுது, ஏதாவது வந்து உங்களுக்கு நைட் வந்து அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னா அடுத்த டே மாற்றுறதுக்கும் பேக்கப் ஆப்ஷன் வந்து வச்சுருப்பாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம உடனடியாக போய் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண முடியாது, உடனே வந்து பண்ண முடியாது. அதனால் இதுவும் வந்து அவங்க ரெடி பண்ணி பேக்கப்பில் வச்சுருப்பாங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு இடத்துல வந்து இது மாதிரி ஆகிடுதுன்னா உடனே அவங்க வந்து நைட்டே வந்து உங்களுக்கு அந்த இடத்துக்கு வந்து கொஸ்டின்ஸை எப்படி கொண்டு போய் ரீச் பண்ணுமோ அந்த பேக்கப்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க. பட் இப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு சப்ஜெக்டில் எப்படி கேட்குறாங்க, அது எப்படி கேட்கணுங்கிறது வந்து அந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் தான் வந்து தே ஹேவ் டு டிசைட். இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாலேயும் சரி, மற்ற மீடியாலேயும் சரி நம்ம சொல்கிறதுங்கிறது வந்து பேசிக்கலி அது வந்து நம்ம அந்த சப்ஜெக்டை வந்து இன்டெப்த்தாக வந்து அனாலிசிஸ் பண்ணோம். உள்ளே வந்து போய் நீங்கள் டெப்த்தாக பார்க்காத வரைக்கும் இது வந்து இது வேறு அது வேறுன்னு சொல்கிறது வந்து எந்த ஒரு இதுலேயும் வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணுறது. ஆக்சுவலாக வந்து த ரோல் ஆஃப் த ஸ்கூல் அண்ட் ரோல் ஆஃப் த எஜுகேஷன் சிஸ்டம் என்னென்னா, நான் கான்செப்டை நல்லா சொல்லித்தரேன், எப்படி கேட்டாலும் என் பையன் எழுதுறதுக்கு ரெடியாக இருப்பான் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம தயார்படுத்தின வழியை. இது சர்ச்சை அது சரி. நான் வந்து உண்மையிலே நான் நீட்டில் இந்த ஒரு குளறுபடியில் நான் பார்க்குறது 2 விஷயம் வந்து, ஒன்று வந்து நீட் தேர்வுக்கு மாணவர்களை அவங்க வந்து துயரப்படுத்தியது வந்து மிக மிக இது வந்து மனித உரிமை மீறல். இதுக்காகவே நீட் திருப்பி வந்து கண்டக்ட் பண்ணுங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் நாட் ஃபார் த கொஸ்டின். ஒரு இந்த தேர்வு வினாத்தாள் 2 கேட்கப்பட்ட எந்த கேள்வி கேட்டிருந்தாலும் மாணவர்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு தயார்படுத்தியிருக்கணும்னு சொல்கிறீங்க. அது தயார்படுத்தியிருக்கணும். பட் இந்த தேர்வுக்கு போகக்கூடிய மாணவர்களை அவங்க வந்து ஈவன் தோ அவங்க எல்லாமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க, எல்லாம் கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் வந்து மறுக்க முடியாது. பட் அந்த கிராமப்புற மாணவர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்வச் பாரத்துக்கு நம்ம இவ்வளோ விளம்பரம் கொடுக்குறோம், இந்த தேர்வுக்கு நாங்கள் இப்படி பண்ண போகிறோங்கிறதுக்கு விளம்பரம் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த தேர்வை வந்து நாங்கள் இப்படி கண்டக்ட் பண்ண போகிறோம், இதெல்லாம் ஃப்ரிஸ்கிங்கில் இருக்கும், இப்படிலாம் நீங்கள் வரக்கூடாதுங்கிறத வந்து ஒரு நீட்டுக்கு வந்து 1400 ரூபா வந்து அப்ளிகேஷன் வாங்குறவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் எவ்வளோ செலவழிச்சிக்கலாம். இன்றைக்கி எல்லா மீடியாலையும் வந்து ரீச் பண்ணியிருக்கலாம், இல்லை பேப்பரில் ஃபுல் பேஜ் வந்து விளம்பரம் கொடுத்துருக்கலாம். நாங்கள் நீட் தேர்வில் இதெல்லாம் நீங்கள் வந்து வரக்கூடாதுங்கிறத வந்து கொடுத்துருக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம பண்ணலை. அண்ட் இதில் மெயினாக வந்து இந்த மாணவிகள் வந்து இது ஸ்டூடெண்ட்டுங்கிற ஒரே ரீசன்னால் நம்ம பண்ண முடியுது. இவங்க ஏதோ வந்து ஒரு ISIS டெரரிஸ்ட் வந்து வாகா பார்டர் வழியாக நம்ம இந்தியாவுக்குள்ளே உள்ள வர மாதிரி அவங்கள ஃப்ரிஸ்கிங் வந்து இந்த அளவுக்கு அவங்கள கூட நம்ம ஃப்ரிஸ்கிங் பண்ணுறதில்ல, அவங்க கூட ஈஸியாக வந்துடுறாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா மனித உரிமை மீறல் வந்து நடத்தப்பட்டிருக்கிறது. இதற்காகவே இந்த தேர்வை வந்து மாணவர்கள் மன உளைச்சலுக்கு வந்து ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பையனை வந்து பாடியை செக் பண்ணுறது, தலையில் ஹேரில் நீ இது வச்சிருக்கியான்னு செக் பண்ணுறது. நான் என்ன சொல்லேன், உள்ள இன்விஜிலேட்டர் ஒரு இன்விஜிலேட்டருக்கு 5 இன்விஜிலேட்டர் போடுங்க. பையனோட பாடி லாங்குவேஜை வந்து கண்டுபிடிக்க சொல்லுங்கள். அவன் வந்து என்ன பேசுகிறான், இது வந்து பேசிக்கலி என்ன கேஜெட் வச்சு வந்து யூஸ் பண்ணுறான்னா, அந்த 5 டீச்சரும் வந்து அப்சர்வ் பண்ணி அந்த 30-60 பேர் ஹாலில் இருக்கிறவங்களை வந்து 5 டீச்சர் பார்த்தாங்கன்னா யார் பாடி லாங்குவேஜ் மாறுதுங்கிறத கண்டுபிடிக்க தெரியலைன்னா அவங்க இன்விஜிலேட்டருக்கு லாயக்கே இல்லைன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணாமல் அவன் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ பண்ணுறதுங்கிறது வந்து மிக மிக ஒரு மனித உரிமை மீறல் வந்து அங்கே எல்லாமே நடந்திருக்கு. இதில் மாணவர்கள் வந்து மன உளைச்சலுக்கு வந்து மாணவிகள் வந்து நேற்றுலாம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சொல்கிறாரு, அவர் ஜிப் வந்து மெட்டல் டிடெக்டர் இருந்துச்சுன்னா நீ ஜிப்பை கலட்டு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு. இதெல்லாம் வந்து எந்த வகையில் வந்து இது அர்த்தம் வந்து பேசிக்கலி நியாயமானது அப்படிங்கிறது இது மாணவர்கள்ங்கிறதுனால பண்ண முடியுது. இதே வந்து வேறு ஒரு பேசிக்கலி குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்னா பண்ண முடியாது. அதனால் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி அன்அக்செப்டபிள். அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் தேர்வை திருப்பி கண்டக்ட் பண்ணணும். பிகாஸ் இந்த மாதிரியான மனித உரிமை மீறல். பாஸ்கரன் சார், நீங்கள் ஒரு கல்வியாளராக இந்த விஷயத்தை நீங்கள் இந்த செய்தியை வந்து ஒளிபரப்பான போது ஒரு கல்வியாளராக இணைஞ்சு உங்களோட கருத்தை கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ அந்த வகையில் நியூஸ் 7 தமிழ் அதை ஒளிபரப்பியிருக்கு. நாம் வந்து நிகழ்ச்சியில் இன்றைக்கி உங்களோட பங்களிப்பு வந்து இந்த கலை அறிவியல் படிப்பு சார்ந்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடத்தணும்னு நேயர்கள் கேட்டிருந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டிருக்கு. பொறியியல் மருத்துவம் அப்படின்னு இல்லாமல்
கலை அறிவியல் சார்ந்து என்னென்ன படிப்புகள் இருக்குது, இதை படிக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குங்கிறத பற்றி பேசுகிறோம். அடிப்படையில் இதுக்கான கல்வி தகுதி எந்த மாதிரியான படிப்புகள்லாம் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போது பொதுவாக இந்த கன்வென்ஷனல் ஸ்டடீஸ்னு சொல்கிறது எல்லாமே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் அவைலபிளாக இருக்குது. இதில் என்னென்ன இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கன்வென்ஷனல் ஸ்டடீஸுக்கு நாளுக்கெல்லாம் அதனுடைய தேவைகள் அதிகமாகிக் கொண்டே வருகின்றன. என்ன ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு வரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் என்று சொன்னால் மிகப்பெரிய அளவில் ஒரு டிமாண்ட் இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நிலைமை நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் போட்டித் தேர்வுகள் எல்லாவற்றுக்கும் ஒரு தகுதி தேர்வுன்னு வருகிற போது இப்போ மேத்தமெட்டிக்ஸ் சார்ந்த ஆசிரியர்கள், கணித ஆசிரியர்கள் வெகு அதிக அளவில் தேவைப்படுகிறார்கள். எல்லா இடத்துலையுமே இந்த அடிப்படை பாடங்கள் சில இருக்குது, பேசிக் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. லைக் ஹிஸ்ட்ரி இருக்கட்டும், அல்லது சயின்ஸ் ஆகட்டும், கோர் சயின்ஸாக இருக்கட்டும், கோர் மேத்தமெட்டிக்ஸாக இருக்கட்டும், அல்லது மொழி சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், தமிழ் மொழியோ ஆங்கில மொழியோ அதை சார்ந்த அறிவுகள், இது எல்லாமே வந்து மிக அதிகமாக தேவைப்படுகிறது என்கிற போது இப்போ இந்த கன்வென்ஷனல் ஸ்டடீஸுக்கெல்லாம் இப்போ தேவைகள் மிக அதிகமாக இருக்கின்றன. அதனால நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு போகிற போது உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் மிக அதிகமாக பெருகி வருகின்றன. அப்படின்னா தொழிற்கல்வியை பொறுத்தவரையில் மார்க்கெட் என்ன டிமாண்ட் இருக்குன்னு பார்த்துட்டு அது மாதிரி தான் உங்களால் சப்ளை பண்ண முடியும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. எந்த அளவுக்கு சப்ளை இருக்கோ அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கக்கூடிய, தானாகவே விரிவடையக்கூடிய ஒரு துறையாகத்தான் எப்போதுமே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் துறையை நான் பார்க்குறேன். அதனால தான் நான் சொல்கிறேன், தயவு செய்து மிக குறைந்த பொருட்செலவில் உங்களால் கல்வி கற்று மிகப்பெரிய அளவில் வாழ்க்கைக்கு வேலை வரணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா தயவுசெய்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பக்கம் உங்கள் கவனத்தை கொஞ்சம் திருப்புங்க. ஏற்கனவே அதான் நடந்துகிட்டு இருக்குது. கடந்த 2-3 ஆண்டுகளாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், தமிழ் தான் நடந்துகிட்டு இருக்குது. அதுலேயும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் கன்வென்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் தயவுசெய்து அந்த பக்கம் போங்க, நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குன்னு தோணுது. நிச்சயமாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம வாட்ஸ்அப் வாயிலாகவும் கேள்வி கேட்குற வாய்ப்பை கொடுத்துருக்கோம். அந்த வகையில் வாட்ஸ்அப்பில் கேட்கப்பட்டிருக்கிற ஒரு கேள்வியை பார்த்துடலாம் சார். I am Nandini from Karaikudi, complete +2. I like to study BSc Geography. What are the jobs opportunities in the field after completing BSc? Can I continue MSc Geography? I kindly request you to guide. Please, நெடுஞ்செழியன் சார் நீங்களே சொல்லுங்கள். ஆக்சுவலாக பிஎஸ்சி ஜியாகிரஃபி முடிச்சுட்டு நீங்கள் எம்எஸ்சி ஜியாகிரஃபி முடிச்சுட்டு நீங்கள் வந்து இதில் வந்து நேஷ்னல் ரிமோட் சென்சிங் ஏஜென்சின்னு இருக்குது. அங்கே வந்து நீங்கள் வந்து நிறைய எம்எஸ்சி ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அது வந்து எக்ஸ்ப்ளோரிங் பேசிக்கலி வந்து ஒரு என்னென்ன பிளேஸஸில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குங்கிறது இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் ஜியாகிரஃபியும் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணுறது தான் வந்து ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். அது வந்து இட்ஸ் அ வெரி குட் கோர்ஸ். அது நேஷனல் ரிமோட் சென்சிங்கில் வந்து பண்ணலாம். இல்லை வந்து எல்லா அண்ணா யூனிவர்சிட்டிலையும் எம்டெக் வந்து உங்களுக்கு ரிமோட் சென்சிங் இருக்குது, அங்கே வந்து படிக்கலாம். இன்றைக்கி வந்து எந்த ஒரு மேப்போட இன்டெகிரேட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ், நம்ம வந்து ஒரு கார் புக் பண்ணுறதுலேருந்து நீங்கள் எதுவும் ட்ராக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து இந்த ஜியோகிராஃபியை வச்சு தான் உங்களுக்கு வந்து இது பண்ணுறதுனால இந்த ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் துறை வந்து டெலிகாம், ரயில்வேஸ் இதிலெல்லாம் வந்து நிறைய வந்து உங்களுக்கு வளர்ச்சிகள் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஏரியாவில் வந்து நீங்கள் போய் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னவோ நீங்கள் அதில் பர்சீவ் பண்ணுறது நல்லது, அதில் வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. நிச்சயமாக உங்களுக்கான ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கும். அடுத்தபடியாக பாலமுருகன் தூத்துக்குடியிலேருந்து இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் பாலமுருகன், உங்களோட சந்தேகம் என்ன? சார் வணக்கம். என் பையன் வந்து +2 படிச்சிருக்கான். ஓகே. இப்போ அடுத்து வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் எடுக்கலாமான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே. ஃபியூச்சரில் வந்து ஒரு ஐஏஎஸ்க்கு ட்ரை பண்ணுற மாதிரி பிளானு. ஓகே. அதுக்கு என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் இப்போ எடுக்கணும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும். நிச்சயமாக இதுக்கு ரொம்ப சரியான ஒரு ஆலோசகர் நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு பாஸ்கரன் சார். நல்ல விஷயம். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் அதை தொடர்ந்து படிக்கலாம். அதில் ஒன்றும் தடங்கள் சொல்கிறதுக்கோ அல்லது வேண்டாம் சொல்கிறதுக்கோ எந்த ஒரு காரணமும் இல்லை. ஆனால் பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஐஏஎஸ் தேர்வுக்கு போகணும் அப்படின்னு அவர் எப்போ முடிவு பண்ணிட்டாரோ அப்போவே இந்த பட்டப்படிப்பில் முடிஞ்ச வரைக்கும் எது மிகவும் எளிமையாக அவருக்கு வருமோ அந்த படிப்பில் செய்கிறது மிகவும் நல்லது. ஒருவேளை அவருக்கு ஃபிசிக்ஸில் உண்மையாலேயும் மிகச்சிறந்த ஒரு ஆர்வம் இருந்தது அப்படின்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கலாம். அப்படி இல்லை, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கணும் எந்த ஒரு ஆர்வமே இல்லாமல் தானாக அதை வருத்தி கொண்டு விட்டால் தயவுசெய்து வெளியே வந்துட்டு ஏதேனும் ஒரு ஆர்ட்ஸ் கூட படிக்கலாம். பிஏ ஹிஸ்ட்ரியோ பிஏ எக்கனாமிக்ஸோ. என்ன அவருக்கு ஐஏஎஸ் தான் முக்கியமானது அப்படின்னு தோணிச்சுன்னா மிக எளிமையான ஒரு பாடத்தை எடுத்து வைத்துக்கொண்டு ஐஏஎஸ்க்கு இப்போ வந்து அவர் வந்து தன்னுடைய தயாரிப்பு பணிகளை ஆரம்பித்து விடலாம். அது என்னென்ன 3 ஆண்டுகள் அவர்கள் கையில் இருக்குது. இப்போ பிஏ ஹிஸ்ட்ரியோ பிஏ எக்கனாமிக்ஸோ பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சரோ பிஏ தமிழ் லிட்ரேச்சரோ படித்தா அவங்களுக்கு வந்து படிப்புக்கு அந்த பாடத்துக்கான படிப்புக்கு அதிகம் செலவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் அதிகமாக இந்த பக்கம் டைவர்ட் பண்ண முடியும். ஒருவேளை அவருக்கு இயல்பாகவே ஃபிசிக்ஸ் மேலே ஒரு தனி ஆர்வம் இருந்ததுன்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கலாம். கூடவே ஆர்ட்ஸ் ரிலேட்டடாக ஹியூமனிட்டிஸ் ரிலேட்டடாக பல பாடங்களை தொடர்ந்து படிச்சுட்டே வந்தாங்கன்னா பை த டைம் ஹி கம்ப்ளீட்ஸ் ஹிஸ் கிராஜுவேஷன் perhaps will be totally eligible to write this examination IAS. அது நல்லா இருக்கும்னு தோணுது. நிச்சயமாக அவருக்கான சிறப்பான ஒரு ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக மணிகண்டன் ராணிப்பேட்டையிலேருந்து இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், உங்களோட சந்தேகம் என்ன? சார் நான் 12th முடிச்சிருக்கேன் சார். ஓகே. நான் பிசிஏ படிக்கலாம்னு இருக்கேன். அதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஸ்கோப் என்ன சார்? பிசிஏ பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். நெடுஞ்செழியன் சார். இல்லை, ஆக்சுவலாக நான் எல்லாருக்கும் சொல்கிறது வந்து வேலைக்காண்டி படிக்கவே படிக்காதீங்க. ஏன்னா வேலைக்குன்னு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இதுக்கு ஸ்கோப் இருக்கா அதுக்கு ஸ்கோப் இருக்கான்னு நீங்கள் படித்து இப்போ நீங்கள் வந்து 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி பொறியியலுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது
அப்படின்னு வந்து சேர்ந்தவங்க எல்லாம் இன்றைக்கி வந்து பொறியியல் படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது. ஏன்னா எந்த ஒரு நல்ல இன்ஸ்டியூஷனும் உலகத்திலே அது ஆக்ஸ்ஃபோர்டாக இருந்தாலும் சரி, MIT-யாக இருந்தாலும் சரி, ஸ்டான்ஃபோர்டாக இருந்தாலும் சரி, நாங்கள் வேலை தரோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து யாரும் கூப்பிட்றது. நாங்கள் தரமான கல்வியை தரோம். இந்த கல்வி நீங்கள் வளரும்போது எந்த ஒரு மாறுதல் வந்தாலும் அந்த மாறுதல்களை எப்படி கொண்டு அதில் என்ன சேலஞ்சஸ் வந்தாலும் அந்த சேலஞ்சஸை வந்து நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணி அடுத்த லெவல் உங்களுக்கு மூவ் பண்ணுறதுக்குரிய கான்ஃபிடன்ஸ் தான் கல்வி தன்மை வழி. கல்விங்கிறது வேலை தர்றது கிடையவே கிடையாது. ஏன்னா மிஸ்டர் சுந்தர் பிச்சை வனவாணியில் படிக்கும்போது நான் கூகுளுக்கு CEO ஆகணும்னு படிக்கவே கிடையாது. அவர் அன்னைக்கு படித்ததை நல்லா படித்தார். அண்ட் பை ப்ராடக்ட் தான் வந்து அவர் CEO ஆஃப் கூகுள். அது வந்து நீங்கள் பண்ணுற வேலை நிகழ்காலத்தில் பண்ணக்கூடியதை நல்லா பண்ணுங்கள், எதிர்காலம் நல்லாயிருக்கும். எதிர்காலத்து கனவுலேயே நீங்கள் நிகழ்காலத்தை தொலைச்சிட்டு இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நிச்சயமாக அவருக்கான ஒரு முக்கியமான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக வாட்ஸ்அப் வாயிலாக வந்து மற்றொரு கேள்வியை பார்த்துடலாம் சார். Hi sir, now I am completed MA English. Give any idea to further studies or jobs, not only teaching field, any field. எக்ஸலண்ட். பொதுவாகவே இந்த மொழியறிவு சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் குறிப்பாக என்னென்னா சுய வேலை வாய்ப்புங்கிறது இப்போலாம் மொழியறிவு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், தமிழ் இலக்கியத்திலேருந்து ஆங்கிலத்தை மொழிபெயர்ப்பதற்கு அநேகமாக அத்தனை இலக்கியமே காத்துக்கிட்டு இருக்குது. திருக்குறள் தவிர்த்து வேறு எந்த ஒரு தமிழ் இலக்கியம் மிகப்பெரிய அளவில் ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்படவே இல்லை. அது மொழிபெயர்ப்பு இலக்கியம் மட்டுமே இல்லை, பிற துறை சார்ந்த நூல்கள் கூட சரி. இப்போ பொருளாதாரமாகட்டும், அரசியல் விஞ்ஞானமாகட்டும், அல்லது உலக அரசியலாகட்டும், எதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்ப்பதற்கோ இல்லை தமிழிலிருந்து ஆங்கிலத்தை மொழிபெயர்ப்பதற்கோ இப்போ மொழிபெயர்ப்பாளர்களே இல்லாமல் போயிட்டாங்க. இந்த மொழிபெயர்ப்பு துறைங்கிறது மிகச்சிறந்த ஒரு துறை. அது பல பேர் இன்னும் அது முழுக்க அதனுடைய பயன்பாட்டை கொண்டு வர முடியலன்னு தோணுது. அதனால் எப்போது இவருக்கு MA இங்கிலீஷில் இவருக்கு வந்து ஏற்கனவே ஒரு நல்ல பரிச்சயம் ஏற்கனவே பாஸ் பண்ணியிருக்காரு, அதனால் ஆங்கிலம் நல்ல பரிச்சயம் இருக்கிறதுனால தயவுசெய்து இன்னும் ஏதேனும் ஒரு மொழியில் இன்னும் மிகச்சிறந்த ஒரு பரிச்சயம் இருக்கிறதுனா மொழிபெயர்ப்பு துறை அவருக்கு காத்து கொண்டிருக்கிறது, வரவேற்பட்டு கொண்டிருக்கிறது. அது வீட்டிலேருந்து இப்படியே பண்ணலாம், அவர் வெளியே எங்கேயும் போகலாம். அவருக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கோம். அடுத்தபடியாக வாட்ஸ்அப் வாயிலாக வந்து ஒரு செல்ஃபி வீடியோவாக ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. அந்த கேள்வி என்னன்னு பார்க்கலாம். Good evening sir, I am Sujata from Chennai. My son interested in doing BE or BTech with more important to biology. Interested to know about the courses and government colleges in Chennai offering them. Thank you. நெடுஞ்செழியன் சார். இது வந்து உங்களுக்கு BTech வந்து பயோடெக்னாலஜி வந்து நீங்கள் வந்து படிக்கலாம். இது அண்ணா யூனிவர்சிட்டி AC Tech கேம்பஸில் வந்து உங்களுக்கு உள்ளே இருக்குது. இது +2 மதிப்பெண்கள் அடிப்படையில் இந்த ஆண்டு சேர்ப்பாங்க. அடுத்த ஆண்டு வந்து நீட்டின்னு ஒரு எக்ஸாமினேஷன் வரப்போது அதனோட அடிப்படையில் சேர்ப்பாங்க. அது வழியாக நீங்கள் வந்து போய் படிக்கலாம். பட் இதில் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பயாலஜி வந்து எனி குட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அட்டானமஸ் காலேஜில் நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் BSc ஒரு JGEBLSன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, ஜாயிண்ட் கிராஜுவேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் பயாலஜி அண்ட் இன்டர்டிசிப்ளினரி லைஃப் சயின்சஸ். இது எழுதுனீங்க அப்படின்னா நீங்கள் நேஷனல் பிரெயின் ரிசர்ச் சென்டர், அது மாதிரி வந்து NCBS நேஷனல் சென்டர் ஃபார் பயாலஜிக்கல் சயின்ஸ், நீங்கள் போய் வைல்ட் லைஃப் பயாலஜி படிக்கலாம். அப்புறம் ஐபயோன்னு ஒரு இன்டெகிரேட்டட் PhD இருக்குது, அதாவது எக்ஸ்ப்ளோரிங் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இன் அ பிளான்ட் ஆர் அனிமல் ஆர் ஹியூமன் பீயிங். இதை பற்றியும் படிக்கலாம். இதில் வந்து நிறைய இப்போ அந்த கடைசியாக நம்ம நோபல் லாரியட் வந்து வாங்கினவர் வந்து மிஸ்டர் வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன் இந்த ஏரியாவில் தான் வந்து இன்டர்டிசிப்ளினரி பயாலஜியில் நிறைய ரிசர்ச் வந்து பண்ணிட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் வந்து போகலாம். அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கு ஸ்டெம் செல் ரிசர்ச் இதனோட சென்டர் வந்து பெங்களூரில் இருக்குது. அதுமாதிரி கேன்சர் ரிசர்ச், அட்வான்ஸ் கேன்சர் ரிசர்ச் அண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து பாம்பேயில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் இந்த எக்ஸாமினேஷன் வழியே போனீங்கன்னா 12,000 20,000 per month ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. எதுவும் நீங்கள் பணம் செலவழிக்க வேண்டியிருக்காது. ஃபேண்டாஸ்டிக் கோர்சஸ் அவைலபிள், எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் இருக்குது. போஸ்ட் BScக்கு அப்புறம் டேரெக்டாக இன்டெகிரேட்டட் PhDயும் பண்ணலாம். அது IISc பெங்களூர், ஐசஸ் இந்த மாதிரி இதிலே நீங்கள் வந்து படிக்கலாம். நிச்சயமாக அவருக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக காங்கேயத்துலேருந்து தினேஷ் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் தினேஷ், உங்களோட சந்தேகம் என்ன? சார் குட் ஈவினிங் சார். வணக்கம், சொல்லுங்கள். இப்போ நான் BSc பயோடெக்னாலஜி பண்ணலான்னு இருக்கேங்க சார். ஓகே, அது ஸ்கோப்பாக இருக்குமா இல்லை நல்ல வேலை கிடைக்குமா? அதே மாதிரி ஜிப்மர்னு ஒன்று என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ளிகேஷன் போட்டிருக்கேங்க சார். ஓகே, அது ஜிப்மருக்கு என்ன, அது படித்தா என்ன இதுக்கு வரலாம், என்ன இப்போ வேலைக்கு போக முடியுமா, என்ன வேலைக்கு போக முடியும், அதை பற்றி சொல்லுங்கள் சார். நிச்சயமாக. நெடுஞ்செழியன் சார், MBBS ஜிப்மர் பேராமெடிக்கல். ஜிப்மரில் நீங்கள் என்ன படிப்புக்காக விண்ணப்பிச்சிருக்கீங்க? சார் பேராமெடிக்கல் சார். ஓகே, பேராமெடிக்கல் நல்ல ஸ்கோப் இருக்குது. ஜிப்மர்லேயும் போடலாம், நீங்கள் CMC வெள்ளூர்லேயும் போடலாம். தமிழ்நாட்டில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஸ்டான்லி இதிலெல்லாம் வந்து உங்களுக்கு +2 மதிப்பெண்கள் அடிப்படையில் எடுப்பாங்க. பேராமெடிக்கல் வந்து நீங்கள் டயாலிசிஸ் டெக்னீஷியன்லாம் எடுத்திங்கன்னா அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஈச் டயாலிசிஸ்க்கு அவங்களுக்கு இன்சென்டிவ் தராங்க. அந்த மாதிரி இதுக்கு வந்து போகலாம். இல்லை கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி, அதுமாதிரி வந்து உங்களுக்கு நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜிலாம் CMCயில் இருக்குது. அண்ட் கார்டியாக் டெக்னாலஜி ஜிப்மரில் இருக்குது. இந்த மாதிரி கோர்சஸ்லாம் வெளியே வந்து ரொம்ப இப்போ தான் வந்து பாப்புலர். இது நர்சிங்கை விட மற்ற கோர்சஸை விட 10 times ஃபார் பெட்டர். இதில் நீங்கள் ஒரு துறையை எடுத்து கொஞ்சம் ஸ்பெஷலைஸ் பண்ணிங்கன்னா நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு அந்த வெர்டிக்கல், ஃபார் எக்ஸாம்பிள் நான் கார்டியாலஜி மட்டும் ஸ்பெஷலைஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து நிறைய ஸ்கோப் இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் காப்பாற்றி அடுத்து அவங்களை சேவ் பண்ணால் தான் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து பில் பண்ண முடியும். அதனால் உங்களுக்கு நல்ல சம்பளமும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம்.
நிச்சயமாக அவருக்கான ஒரு சிறந்த ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக திருச்சியிலேருந்து ஷெர்லி இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் ஷெர்லி, உங்களோட சந்தேகம் என்ன? நான் 12th முடிச்சிருக்கேன். ஓகே. பயோமேக்ஸ் இது படிச்சிருக்கேன். பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் படிக்கலாமா? அதனால என்னென்ன வாய்ப்பு, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஜாப்ஸ் இதெல்லாம் எனக்கு இல்ல அக்ரி பெஸ்டா? பிஎஸ்சி அக்ரி பெஸ்டா? நீங்கள் ஹார்டிகல்ச்சர் துறையை தேர்ந்தெடுத்ததுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரீசன் இருக்கா? அது சார்ந்து ஏதாவது விருப்பம் வர்றதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? இல்ல எங்க வீட்ல சேர சொல்றாங்க. அதான் இல்ல 2 இதுல ஏதாச்சும் ஒன்று சேர சொல்றாங்க. அதான் எது பெஸ்ட்னு கேட்குறேன். ஓகே, நிச்சயமா. பாஸ்கரன் சார். அக்ரி பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே அதுக்கு தான் முதலிடம் தரணும் அப்படின்னு நினைப்பேன். அந்த படிப்பை பொறுத்தவரையில் அதாவது விவசாயம் சார்ந்த வேளாண் படிப்புகள் எப்போவுமே இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். சந்தையும் இருக்கிறது, வாய்ப்பும் இருக்கிறது. அது என்னென்னா இப்போ கடந்த சில ஆண்டுகளாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பிஎஸ்சி அக்ரி படித்து முடிவந்தவங்களுக்கு அரசு துறைக்கு தான் போகணுங்கிற கட்டாயமெல்லாம் இல்லை. ஏராளமாக தனியார் நிறுவனங்களும் கூட இப்போது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு ஏராளமான வாய்ப்புகளை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கின்றன. அப்புறம் இந்த அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த இடத்துல ஒன்று சொல்லி ஆகணும். தமிழக அரசு நடத்துகிற தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் ஒரு கோர்ஸ் இருக்குது. அது வந்து 6 மாத கோர்ஸ் தான். அதுக்கு 5050 ரூபா தான் ஃபீஸு. ஆனால் அதில் 5000 ரூபா கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்குது. அந்த மாதிரியான ஒரு மிகச்சிறந்த ஒரு கோர்ஸ் கூட திறந்தநிலை பல்கலைக்கழகம் தருது. ஆனால் பிஎஸ்சி அக்ரிங்கிறது எப்போயுமே ஒரு வரவேற்க தகுந்த ஒரு நல்ல ஒரு கோர்ஸ் எனக்கு தோணுது. இன்னொன்று ஆர்கிடெக்சர் கேட்டாங்க இல்லையா? ஹார்டிகல்ச்சர் சார். ஹார்டிகல்ச்சர் வந்து பொறுத்தவரையிலும் ஹார்டிகல்ச்சருங்கிறது எனக்கு தெரிந்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர் அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வேலைவாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஏன்னா இந்த தோட்டக்கலைங்கிறது பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் இன்னும் மிகச்சிறந்த முறையில் மிகச்சிறந்த அளவில் ஒரு விரிவாகாத ஒரு துறையாகத்தான் பார்த்துட்டு இருக்கோம். அதனால் ஹார்டிகல்ச்சர் தனிப்பட்ட முறையில் ஆர்வம் இருந்தால் படிக்கலாம். ஆனால் இது வேலைவாய்ப்பு சார்ந்த ஒரு துறையாக படிக்கணும் அப்படின்னா எனக்கு பொறுத்தவரையில் எனக்கு தனிப்பட்ட முறையில் சொல்கிறது ஹார்டிகல்ச்சர் மிகப்பெரிய உள்ள வேலைவாய்ப்புகள் இருக்காதுன்னு தோணுது. ஆனாலும் எந்த ஒரு போட்டித் தேர்வுக்கு போனாலும் ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு இருந்தால் போதுங்கிற போது அதற்கான வேலைவாய்ப்பு மிக நிச்சயமாக எப்போதுமே இருக்கும் தோணுது. நிச்சயமாக நம்ம இந்த ஹார்டிகல்ச்சருக்கான வாய்ப்புகள் குறித்தும் நம்ம பேசுவோம் சார். அதுக்கு முன்னாடி ஒரு தொலைபேசி அழைப்பாளர் இருக்காங்க கும்பகோணத்திலேருந்து. மகாலட்சுமி, வணக்கம் மகாலட்சுமி, உங்களோட சந்தேகம் என்ன? ஹலோ சார், நான் 12th முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பிஇ படிக்கலான்னு இருக்கேன். ஓகே. அதுல வந்து ஐடி படிக்கலாமா இல்லை இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி படிக்கலாமான்னு சொல்லுங்க சார். எதுல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு? ஓகே, நெடுஞ்செழியன் சார். அப்புறம் நெக்ஸ்ட் சொல்லுங்க. பிஎஸ்சி முடிச்சிட்டு டைரக்டா எம்டெக் படிக்கலாமா சார்? ஓகே, நீங்கள் எது வேணால் படிக்கலாம். நெடுஞ்செழியன் சார் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த விஷயந்தான். மறுபடியும் உங்களுக்கும் அதே தான் சொல்லுவார்னு நினைக்கிறேன். இல்லை ஐடி அப்படின்னா என்ன படிப்பீங்கன்னா, இட்ஸ் மோர் ஆஃப் ப்ரோக்ராமிங் ஓரியன்டேஷன் இருக்கும். ஹார்ட்வேர் இன்டர்ஃபேஸ் நிறைய படிக்க மாட்டீங்க. ஒன்லி ப்ரோக்ராமிங்கில் வந்து இன்றைக்கி நிறைய அட்வான்ஸ்ட் ப்ரோக்ராமிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மாறிட்டு இருக்கு. இந்த கோலாங் என்னென்னமோ நியூ லாங்குவேஜஸ்லாம் வருது. நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு பேஜ் நீங்கள் ரைட் பண்ணுற கூட அவங்க ஒரு 3 லைனில் எழுதி பண்ணுற மாதிரி வந்து அட்வான்ஸ்மெண்ட் வந்து அந்த துறையில் வளர்ந்துட்டே இருக்குது. ஏன்னா இப்போ நாங்கள்லாம் படிக்கும்போது டாஸ்னு ஒன்று இருந்தது. இப்போ டாஸ் எங்கே போச்சுனே தெரில. நாங்கள்லாம் வேர்ட் ஸ்டார்னு ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணதால் எங்கே போச்சுன்னு தெரியல. நிறைய லாங்குவேஜஸ்லாம் காணாம போச்சு. அப்போ அந்த மாதிரி ஒரு வேகமாக மாறி வரும் சூழலுக்கு ஏற்றவாறு உங்களை தயாரிக்கிற மாதிரி நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா அதை நீங்கள் எடுத்து படிக்கலாம். அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பவர் பிளான்ட்டில் வந்து ஒரு ஆயில் அண்ட் கேஸ் வந்து பைப்பில் போயிட்டுருக்கு அப்படின்னா, அது சப்போஸ் எங்கேயாவது லீக் ஆகுதுன்னா யாராவது ஒருத்தர் போய் நீங்கள் அதை வந்து சரி பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்குள்ள அந்த டேமேஜ் வந்து ரொம்ப ஹெவி ஆகிடும். அதெல்லாம் வந்து ஒரு கண்ட்ரோல் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரோல் ரூமில் ப்ராசஸ் கண்ட்ரோலில் இங்கேருந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவும் வந்து போய் படிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு இது பண்ணுறது. பட் போஸ்ட் பிஎஸ்சிக்கு அப்புறம் எம்டெக் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எங்கேயுமே கிடையாது. நான் ஒரு பிஜி நீங்கள் வந்து எம்எஸ்சி முடிச்சு தான் நீங்கள் எம்டெக் போக முடியும். டேரெக்டாக வந்து நீங்கள் இன்டெகிரேட்டட் பிஹெச்டி வேணால் போக முடியும். அண்ட் போஸ்ட் பிஎஸ்சிக்கு அப்புறம் நீங்கள் எம்டெக் போகிறதுக்கான படிப்பு இருந்ததுன்னா அதுக்கு வந்து அப்ரூவல் கிடையாது. இல்லை நீங்கள் ஜம்ப் பண்ணி எங்கே போகிறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் நாளைக்கு வேலைக்கு போகும்போது இன்டர்வியூவில் வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. அது மாதிரி ஹார்டிகல்ச்சருக்கு சார் சொன்ன மாதிரி வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கா சார்? இல்லை, ஹார்டிகல்ச்சர் வந்து அதை சொல்லியிருக்கிறாங்க 2 இதில். இல்லை, ஹார்டிகல்ச்சர் வந்து இட்ஸ் எனாமஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ ஃபாரின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் கார்டன் வந்து இட்ஸ் வெரி காமன். ரெண்டாவது ஒரு பில்டிங் இல்லை மால் ஏதாவது நீங்கள் கட்டுறீங்க, இல்லை ஒரு ஹவுசிங் சொசைட்டிஸ் கட்டுறீங்க அப்படின்னா, இன்க்ளூடிங் பாம்பே, பெங்களூர் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடங்களை வந்து நீங்கள் வந்து எவ்வளோ க்ரீன் பாடி கொடுக்கணும், எவ்வளோ வாட்டர் பாடி கொடுக்கணும், ஸோ தட் அந்த ஏரியா வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லா வந்து இருக்கிறதுக்கு வந்து ஹார்டிகல்ச்சர் தான் வந்து பண்ண முடியும். ரெண்டாவது ஹார்டிகல்ச்சரில் வந்து உங்களுக்கு வந்து தோட்டக்கலை துறையில் வந்து இன்றைக்கி நமக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய வந்து கார்டன்ஸ் இதெல்லாம் வந்து கார்ப்பரேட் வந்து அவங்களோட என்வாயன்மெண்ட்டுக்குள்ளே இருக்கும்போது இந்த மாதிரி வந்து என்வாயன்மெண்ட்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு ஹார்டிகல்ச்சர்ஸ்க்கு வந்து தராங்க. இவங்க தே க்ளோஸ்லி ஒர்க் வித் லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்ட் வந்து பிளான் பண்ணி கொடுப்பாங்க. ஆர்கிடெக்ட் வந்து இது பண்ணுவாங்க. இப்போ ஈவன் ஹைவேல வந்து நம்ம போகிறோம் இல்லையா, அதில் ஹார்டிகல்ச்சரில் என்ன செடிகள் வச்சா அதிகமாக தண்ணி ஊற்றாமல், இப்போ நம்ம அரளி செடி வைப்போம், நிறைய சஸ்டைன் ஆகும். ஸோ தட் அது வந்து இட் வில் கிவ் அந்த க்ரீன் அந்த காரிடார் மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் கொடுக்குறதெல்லாம் வந்து ஹார்டிகல்ச்சரோட ஐடியா.
அண்ட் இதில் வந்து ஸ்கோப் வந்து நிறையா இருக்குது. நீங்கள் ஹார்டிகல்ச்சர் முடிச்சுட்டு நீங்கள் வந்து இப்போ மெடிசனல் நேஷனல் பொட்டானிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு ஒன்று சொல்லி உங்களுக்கு இருக்குது. அங்கே வந்து இப்போ அவங்க வந்து இந்த டயபெட்டிக்லாம் வந்து பேசிக்கலி இந்த பிளான்ட்லேருந்து எல்லாம் வந்து பண்ணுறாங்க. அந்த பிளான்ட்டை வந்து எப்படி இப்போ நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஒரு சவுக்கு தோட்டம் போனீங்களாலோ இல்லை தென்னை தோட்டம் போனீங்களோ எப்படி வந்து அந்த பிளான்ட்டை வந்து வைக்கிறது வந்து நம்ம நீட்டாக வச்சா அது ப்ராப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்து பேசிக்கலி கார்டனிங் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக பண்ணலாம். இதில் நிறைய இன்றைக்கி ஆர்கானிக் கார்டன் இதெல்லாம் வந்து ரூஃப் டாப்லேயே வந்து பண்ணி நிறைய பேர் நல்லா வந்து பண்ணுறாங்க. ஹார்டிகல்ச்சர் தோட்டக்கலை தொழில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து நீங்கள் வந்து இது பேரண்ட்ஸ் சொல்கிறாங்கன்னு எடுக்கலாமாங்கிறது தான் என்னோட கேள்வி. இல்லை, அது ஸ்டூடெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து. ஃபஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன இருக்குன்னே தெரியாது. ஏன்னா நமக்கு ஸ்கூலில் 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் நம்ம ஒரு கன்வேயரில் வந்து அப்படியே பாட்டில் மாதிரி தான் ஃபில் பண்ணி அனுப்புகிறாங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குன்னு தெரியணும். அதான் நான் என்ன சொல்ல யூஸ்வலாக சொல்கிறது தான், ஒரு பெரிய பஃபே இருக்குது, எனக்கு கர்ட் ரைஸ் தான் இன்ட்ரெஸ்ட், இல்லை அவங்க சொன்னாங்க இதுதான் போய் படித்தா இது சாப்பிட்டா நல்லா இருக்குங்கிறதுக்காண்டி அதை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு பின்னாடி இது ஒரு பஃபேயான்னு கேட்கக்கூடாது. இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தெரியாமல் நீங்கள் வந்து ஒன்று போய் சூஸ் பண்ணுறதுங்கிறது நல்லது கிடையாது. எல்லாத்தையும் பார்த்துட்டு எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தாமோதரன் பள்ளிக்கரணிலேருந்து இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் தாமோதரன், உங்களோட சந்தேகம் என்ன? சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சாருக்கிட்ட ஒரு பிரச்சனை சார். பேசலாம், நிச்சயமாக சொல்லுங்கள் சார். நான் பொண்ணு +2 படிச்சிருக்குது, போன வருஷம் படிச்சுது. ஓகே. எங்களுக்கு கொஞ்சம் படிப்பு கம்மியான்றதால என்ன படிக்க வைக்கலான்னு தெரியாத இருக்கும். ஓகே. இந்த வருஷம் நீட் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கு சார். சரி. பாராமெடிக்கல்ல என்ன படிக்க வைக்கலான்னு கேட்குறேன் சார். எங்கள் பொண்ணு பேசுது, அதுக்கிட்ட கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார். நிச்சயமாக கொடுங்க. ஹலோ. வணக்கம், சொல்லுங்கம்மா. நான் சாருமதி பேசுறேன். சொல்லுமா. 12th வந்து போன வருஷம் இருந்தேன். ஓகே. 1073 மார்க். ஓகே. இந்த தடவை நீட் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். பாராமெடிக்கல் கோர்சஸ்ல எது எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், அதே மாதிரி சென்னையில் எந்த யூனிவர்சிட்டியில் படித்தா நல்லா இருக்கும்னு சொன்னால் நல்லா இருக்கும். நிச்சயமாக அதை தெரிஞ்சுக்கலாம். நீட் ஆனால் பாராமெடிக்கலுக்கு தேவையில்லை சார். எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு மட்டும்தான் நீட். வெட்டரிக்கு வந்து நீட் என்ன ஆலோசனை சொல்லுங்கள்? இல்லை, நீங்கள் +2 மதிப்பெண்கள் அடிப்படையில் உங்களுக்கு வந்து டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷனில் பாராமெடிக்கல் அப்ளிகேஷன் தருவாங்க. கார்டியோ பல்மனரி டெக்னாலஜி வந்து உங்களுக்கு எம்எம்சியில் இருக்குது. அது மாதிரி ஸ்டான்லி இதிலெல்லாம் வந்து நிறைய பாராமெடிக்கல் கோர்சஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா 2 கோர்ஸ் மட்டும் நாங்கள் ப்ராப்பராக ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. இந்த ரேடியாலஜி அண்ட் ரேடியோ தெரப்பி வந்து எக்ஸ்போஷர் வந்து நிறையா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து அது ஹெல்த் ப்ராப்ளம் வருங்கிறதுனால நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. மற்ற கோர்சஸ் வந்து நீங்கள் டயாலிசிஸ் டெக்னாலஜி வந்து ஜிப்மரில் நீங்கள் தனி எக்ஸாமினேஷன் எழுதி போகலாம். இப்போ வந்து நிப்மெட்னு ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது, நம்ம ஈசிஆரில் இருக்குது, ஈஸ்ட் கோஸ்ட் ரோடில். சில்ட்ரன் வந்து மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் வந்து வந்ததுன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து எப்படி வந்து மோட்டார் ஸ்கில்ஸ், இந்த ஆக்குபேஷன் இதெல்லாம் வந்து தெரப்பி ஆர் ஃபிசியோதெரப்பி இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு கொடுக்குறாங்க. அதுவும் நல்ல கோர்ஸ். ஏன்னா இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் டீச்சர் எஜுகேஷனுக்கு வந்து நிறைய ஸ்கோப் இருக்குது. நல்ல உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் ஜாப் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு அனஸ்தீசியா டெக்னாலஜி இருக்குது, அதுவும் வந்து உங்களுக்கு சிஎம்சியில் இருக்கிறதுக்கு. கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி இருக்குது. பொறுத்தவரைக்கும் ஆக்சிடென்ட் ஆகி வந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து எப்படி ஸ்டேபிள் பண்ணி அவங்கள வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பணுங்கிறத பற்றி படிக்கக்கூடியது, அதுவும் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. டயாலிசிஸ் டெக்னாலஜி இருக்குது. இதெல்லாம் இன்றைக்கி நிறைய டாக்டரை விட அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு டயாலிசிஸ்க்கும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து இன்சென்டிவ் தராங்க. இப்போ ஒரு டயாலிசிஸ் வரும்போது அதை எப்படி வந்து ப்ராப்பராக அவங்களுக்கு டயாலிசிஸ் ப்ரொசீஜர் பண்ணுங்கிறத பற்றி படிக்கலாம். அப்புறம் ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் இருக்குது, அது சிஎம்சியில் இருக்குது. இங்கே சென்னையில் வந்து சுந்தர் மெடிக்கல் ஃபவுண்டேஷன் டிவிஎஸோடதுலேயும் இருக்குது. அது வந்து இப்போ ஒருத்தங்க எமர்ஜென்சின்னு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க, ஹார்ட் அட்டாக்னு வராங்க, ஸ்ட்ரோக்குன்னு வராங்க, இல்லை ஃபயர் ஆக்சிடென்ட், டெலிவரி, அவங்கள எப்படி வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ஸ்டேபிள் பண்ணி இது பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறதுங்கிறது தான் நீங்கள் எமர்ஜென்சியில் வந்து படிப்பீங்க. இது மாதிரி நிறைய துறைகள் இருக்குது. பாராமெடிக்கலி நல்ல ஸ்கோப் இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து நர்சிங் பார்க்குறத விட இந்த மாதிரி துறைகள்லாம் நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 1073 உங்கள் மதிப்பெண்கள் நல்லா இருக்கிறதுனால சித்தாவும் பாருங்கள், ஹோமியோபதியும் பாருங்கள். அதுலேயும் வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் அதையும் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நிச்சயமாக அவங்களுக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். எங்களுக்கு அந்தளவுக்கு கல்வி அறிவில்லை, இருந்தாலும் எங்கள் பொண்ணுக்கு எதை சூஸ் பண்ண தெரியல, அந்த மாதிரியான நபர்களுக்காகத்தான் நியூஸ் 7 தமிழ் இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்குது. நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்தபடியாக வாட்ஸ்அப் வழியாக வந்த ஒரு கேள்வியை நம்ம பார்த்துடலாம் சார். சார், ஐம் பிரேம்குமார் ஃப்ரம் சிதம்பரம். நான் பிஎஸ்சி ஜுவாலஜி கரஸ்பாண்டன்ஸில் படிச்சுட்டு இருக்கேன். இதை முடிச்சுட்டு ரெகுலர் எம்எஸ்சி எம்ஃபில் வரைக்கும் படிக்கலாமா, இல்லை பிஎட் பண்ணால் வேல்யூ இருக்குமா? வெரி குட். பொதுவாகவே இது மாதிரியான கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் படிக்கணும் எல்லாருமே எனக்கு வந்து மிகவும் பிடித்தவர்களாக இருக்காங்க. என்ன அப்படின்னா, இன்னமும் கூட இந்தியாவில் இந்த அஞ்சல் வழி கல்விங்கிறதும் தொலைநிலை கல்விங்கிறதும் மிகப்பெரிய அளவில் இப்போ வந்து சேராதது வந்து ஒரு விதத்தில் மனசு வருத்தத்தை அளிக்கக்கூடியது தான். ஆனால் இப்போ பிஎஸ்சி முடிச்சுட்டு தொடர்ந்து எம்எஸ்சி படிங்க, தயவுசெய்து நிறுத்த வேண்டாம். எம்எஸ்சி ஆகட்டும், எம்ஃபில் ஆகட்டும், பிஹெச்டி ஆகட்டும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த மெயின் டைம் நீங்கள் வந்து போட்டித் தேர்வுகளும் உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய படிப்புக்கு ஏற்றதாக ஏதாவது ஒரு பணி வந்தால், அல்லது உங்கள் மனசுக்கு விருப்பமானதாக ஏதாவது ஒரு பணி வந்தால் தயவுசெய்து
ஏற்றுக்குங்க. என்ன கேட்டிங்கன்னா ஒரே ஒரு விதம் தான் சொல்லுவேன். எப்போது எங்கள் அஞ்சல் வழி கல்வியில் உங்கள் கல்வியை தொடங்கி விட்டீர்களோ அதிலே தொடர்ந்து செய்து கொண்டு வாருங்கள். அஞ்சல் வழி கல்வியில் செய்வதுங்கிறது வந்து 2ஆம் தரமான கல்வி அல்ல. அது முதல்ல நம்ம எல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். அதனால் தொடர்ந்து எம்எஸ்சி படிங்க, எம்ஃபில் படிங்க, பிஹெச்டி பண்ணுங்கள், நல்லது தான். இந்த மீன் டைம் ஏதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வந்ததுன்னா இஃப் அட் ஆல் சம்திங் கம்ஸ் இன் யுவர் வே, அது எடுத்துக்கிட்டு தொடர்ந்து பண்ணுங்கள். அது வந்து அஞ்சல் வழி கல்வியில் பண்ணாலும் மிகப்பெரிய ஒரு ஆதாயம் அது. அதனால் அவர் தொடர்ந்து அதில் போகிறது தான் நல்லது. நிச்சயமாக இப்போ ஜுவாலஜி இதெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா அது ப்ராக்டிக்கல் ஓரியன்டான ஒரு எஜுகேஷன். இதை கரஸ்பாண்டன்ஸில் படிக்கிறது வந்து எந்த அளவுக்கு ஏற்படுது அப்படிங்கிறது இப்போ சம்பந்தமாக பேசுவோம். அரக்கோணத்துலேருந்து தனசேகரன் இணைஞ்சிருக்கிறாரு. அவரோட சந்தேகம் என்னன்னு கேட்டுட்டு. வணக்கம் தனசேகரன், உங்களோட சந்தேகம் என்ன? வணக்கம் சார், நான் ஏரோநாட்டிக்கல் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, அதில் டிசைனிங் கோர்ஸ் ஏதாவது இருக்காங்க சார்? ஏரோநாட்டிக்கலில் டிசைனிங். ஆமாங்க சார். ஓகே, நெடுஞ்சலின் சார். டிசைனிங் வந்து அதனோட அப்ரோச்சே தனி. நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து படிக்க வேண்டியது நீங்கள் வந்து டிசைன் தனியாக படிக்கணும். ஏரோநாட்டிக்கலுங்கிறது படிக்கிறது வந்து டிசைன் போய் படிச்சுட்டு அண்டு 4 இயர்ஸ் டிசைன் படித்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்பெஷலைசேஷன் வந்து போகலாம். இல்லைனா வந்து ஃபஸ்ட் இயர் காமன் தான், அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பெஷலைசேஷன் வந்து போகலாம். இதில் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆட்டோமொபைல் டிசைன் இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆட்டோமொபைல் டிசைனில் போயிட்டு கூட நீங்கள் வந்து இல்லை இன்டீரியர் டிசைன் தனியாக இருக்குது. இந்த 2 FIDன்னு சொல்லி ஃபர்னிச்சர் இன்டீரியர் டிசைன். இது எடுத்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் எப்படி பண்ணணும். இப்போ ஒரு பெரிய பெரிய டாப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லாம் வந்து அவங்களோட ஓன் ஜெட் வச்சுருப்பாங்க. அதில் போர்ட் ரூம் மீட்டிங் அந்த ஃப்ளை பண்ணும்போது கூட அவங்க டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காண்டி அங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து வச்சுருப்பாங்க. அந்த போர்ட் ரூம் மாதிரி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் எப்படி பண்ணுறது, அவங்களுக்கு எப்படி அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து டிசைன் பண்ணுறது தனியாக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து டிசைன் தான் படிக்கணும், ஏரோநாட்டிக்கல் படிக்கக்கூடாது. டிசைன் படிச்சுட்டு உங்களோட டிசைன் படிக்கும்போது நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க்கெல்லாம் ஏரோநாட்டிக்கல் இல்லை ஏர்க்ராஃப்ட் ரிலேட்டட் ஃபர்னிச்சர் இன்டீரியர் டிசைன் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி இதுக்கு வந்து போகலாம். இல்லை டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆட்டோமொபைல் டிசைன் எடுத்தால் நீங்கள் போகலாம். நிச்சயமாக அவருக்கான ஆலோசனை கிடச்சிருக்கும். அடுத்தபடியாக சென்னையிலேருந்து பிரியா இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் பிரியா, உங்களோட சந்தேகம் என்ன? சார், எனக்கு பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயட்ரிஷன் பற்றி எனக்கு கொஞ்சம் சொன்ன சார். ஸ்கோப் எப்படி இருக்குது அப்படின்னு வேணும். அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் படிக்கலான்னு இருக்கேன். அது வேக்கன்சி இருக்குமா அப்படின்னு தெரியுது. நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸுக்கான ஸ்கோப் பற்றி கேட்டிருக்காங்க நெடுஞ்சலின் சார். நல்ல கோர்ஸுங்க. அது தாராளமாக நீங்கள் எடுத்து படிச்சுட்டு CFTRIன்னு ஒரு இன்ஸ்டியூட், சென்ட்ரல் ஃபுட் ட்ரைனிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இவங்க தான் வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸோட எல்லா ரிசர்ச் இவங்க தான் வந்து பண்ணுறாங்க. இந்த குலோப் ஜாமுன் மிக்ஸ்லாம் இவங்க தான் பேட்டன் பண்ணி வச்சுருக்காங்க. அது மாதிரி ப்ரோட்டீன் சயின்ஸ், லிப்பிட் சயின்ஸ் என்னென்ன இருக்கோ அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் சப்பாத்தி மேக்கிங் மிஷின், ஆட்டோமேட்டிக் இட்லி மேக்கிங் மிஷின், தோசா மேக்கிங் மிஷின் எல்லாம் இவங்க தான் பேட்டன் வச்சுருக்காங்க. இதில் CFTRI வந்து 1950 இருந்திருக்கு. இது நேஷனல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் USஓட டைப் வச்சுருக்காங்க. அது மாதிரி யுனைடெட் நேஷன்ஸ் யூனிவர்சிட்டி, இது மாதிரி டோக்கியோ நிறைய இதோட அவங்க கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இது வந்து நீங்கள் தாராளமாக எடுத்து படிக்கலாம். BSc நியூட்ரிஷன் படிச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி போகலாம். அங்கே போய் நீங்கள் இன்டெகிரேட்டட் PhD படிக்கலாம். MSc அண்ட் இன்டெகிரேட்டட் PhD இருக்குது. அதனால் போஸ்ட் BScக்கு அப்புறம் டேரெக்டாக PhD வந்து CFTRI மைசூரில் படிக்கலாம். அதனோட இணையதளம் வந்து www.cftri.res.in. அந்த இணையதளத்தில் போய் நீங்கள் பார்க்கலாம். நிச்சயமாக அவருக்கான ஆலோசனை கிடச்சிருக்கும். அடுத்தபடியாக தொலைபேசி வழியால் ஒரு நேர் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்களோட சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். வணக்கம், உங்களுடைய பெயர், உங்களோட சந்தேகம் என்ன? சரியா சார்? சொல்லுங்க. BE மெக்காட்ரானிக்ஸ் எப்படி சார்? சாரி, BA மெக்காட்ரானிக்ஸ். BE மெக்காட்ரானிக்ஸ் கேட்குறீங்க? ஆமாம் சார். அது எப்படி ஸ்கோப் இருக்குது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி சார் இருக்குது, காலேஜ் எங்கே சார்? நிச்சயமாக BE மெக்காட்ரானிக்ஸ்க்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது சார்? இல்லை, வாய்ப்புகள் ஜாப்ங்கிறது வந்து எல்லா துறைகள்லையுமே இருக்குது. நீங்கள் மெக்கானிக்கல் ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ் தான் மெக்காட்ரானிக்ஸில் வந்து படிப்பீங்க. நீங்கள் ஆட்டோமொபைலில் வந்து நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இது வந்து நிறைய போயிட்டுருக்கு. பட் இதில் நீங்கள் படிக்கிறதுக்கு வந்து கரிக்குலம் ஸ்ட்ரக்சர் ப்ராப்பராக இருக்கா? அதனால் இது வந்து நீங்கள் மெக்காட்ரானிக்ஸ் படித்தீங்கன்னா கேட் எழுதும்போது மெக்கானிக்கல் பேப்பர் எடுத்து எழுதணும், இல்லை வேறு பேப்பர் எடுத்து எழுதணும். கேட் எழுதி நீங்கள் மேலே போகிறதுனா IIT இது மாதிரி இன்ஸ்டியூஷனில் ஸ்பெஷலைஸ் பண்ணிங்கன்னா நிறைய ஸ்கோப் இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து எடுத்த உடனே ஜாப் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா அது வந்து நீங்கள் எந்த கல்லூரியில் படிக்க போகிறீங்க, அந்த கோர்ஸ்க்கு ஆஃபர் பண்ணுற இன்ஸ்டியூஷனோட சிலபஸ் வந்து ப்ராப்பராக இருக்கான்னு பார்க்கணும். இல்லைனா வந்து நீங்கள் கோர்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட் சிலபஸை எடுத்து வெரிஃபை பண்ணிவிட்டு போகிறது நல்லதாக இருக்கும். நிச்சயமாக அவருக்கான ஆலோசனை எடுத்திருக்கும். அடுத்தபடியாக வாட்ஸ்அப் வழியால் இந்த மற்றொரு கேள்வியை நம்ம பார்த்துடலாம் சார். My name is Muhammad. I am a biomass student, sir. Can I choose CA for my upcoming studies? CA எடுக்கலாமா? அவர் என்ன படிச்சிருக்கிறாரு என்னங்கிற டீட்டெயிலாக சொல்லலை. CA தன்னோட சாய்ஸாக வைக்கலாமான்னு கேட்குறேன். ஆமாம், நிச்சயமாக இதில் வந்து பல பேருக்கு இது மாதிரியான ஒரு குழப்பம் இருக்குது. என்னென்னா காமர்ஸ் படிக்காமல் அல்லது வேறு எதுவும் ஒரு ஆர்ட்ஸ் படிக்காமல் சயின்ஸ் படிச்சுட்டு CA வரலாமாங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. நம்ம மீண்டும் பல முறை சொல்லியிருக்கோம், நம்மளுடைய சேனலில் கூட சொல்லியிருக்கோம். தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான பல சார்ட் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க BSc படிச்சதுக்கு அப்புறம் தான் CA படிச்சிருக்காங்க.
படித்தாங்க ஆக்சுவலாக. அதனால் நீங்கள் பிஎஸ்சி படிச்சுட்டு சிஏ படிக்கலாம், தப்பே கிடையாது. நீங்கள் முதல் ஒரு 6 மாதங்களிலிருந்து 1 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் எல்லாமே அத்துப்படி ஆகிடும். அது ஒன்றும் மிக கடினமான ஒரு பாடமெல்லாம் இல்லை. அதிலே அக்கௌண்ட்ஸ் சார்ந்து, எக்கனாமிக்ஸ் சார்ந்து, அப்புறம் சில சட்டங்கள் சார்ந்த பல படிப்புகள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கடினமாக உழைப்பு தர வேண்டியிருக்குமே தவிர்த்து புரிஞ்சுக்கிறது கஷ்டமான விஷயம் ஒன்றுமே கிடையாது. அதிக நேரம் படிக்க வேண்டி வரும், அவ்வளோதான். மற்றபடி மீண்டும் சொல்கிறோம், பிஎஸ்சி படிச்சுட்டு சிஏ படிக்கிறனால எந்த ஒரு தடங்களும் வராது, எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது, தாராளமாக படிக்கலாம். ஸோ உங்களுக்கான வாய்ப்புகள் பற்றி சொல்லியிருக்கீங்க. அடுத்தபடியாக வாட்ஸ்அப்பில் மற்றொரு கேள்வியை பார்த்துடலாம் சார். +2 படிச்சிருக்கேன். இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம்னு பார்க்குறேன். ஆனால் அதுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் வேணுங்கிறாங்க. நான் வந்து தமிழ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு. இதுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுத்தால் எனக்கு செட் ஆகுமா? அதில் நல்ல ஸ்கோப் இருக்கா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக என்னென்னா, அவர் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கேன்றார். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவர் எடுக்க முடியுமா? அப்போ படிக்கிறதுல அவருக்கு ஏதாவது சிக்கல் வருமானு கேட்குறாரு. சிக்கல்லாம் ஒன்றும் வராது. நான்லாம் +2 வரைக்கும் தமிழ் மீடியம் தான் படித்தேன். நான் அந்த காலத்தில் நிறைய பேர் யார் இன்றைக்கி பெரிய பதவியில் இருக்காங்களோ அவங்களாம் தமிழ் வாயில தான் படித்து போனாங்க. தமிழ் வழியாக படிக்கிறதுனால எனக்கு முடியாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக வந்து நம்மளோட அடாப்டபிலிட்டி, ஹியூமன் அடாப்டபிலிட்டி வந்து இட்ஸ் வெரி குட். இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க, தமிழில் படிச்சிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு ஆங்கிலமே வராதுன்னு சொல்ல முடியாது. நாளைக்கே உங்களை தூக்கி வெளிநாடுகளில் போட்டால் 3 மாதம் 6 மாதம் 1 வருஷத்தில் அந்த மொழியை கற்றுப்பீங்க. எந்த சூழலில் போகிறீங்களோ அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் கற்றுக்குறீங்க. அதனால் நீங்கள் ஒரு நல்ல இன்ஸ்டியூஷனை சூஸ் பண்ணி நீங்கள் எங்கே போனீங்கன்னா தாராளமாக படிக்கலாம். அதனால் நான் இது படித்தேன்னா முடியாது அப்படிலாம் கிடையாது. எங்கள்கிட்ட வந்து 11th 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்காமல் பயாலஜி படித்த மாணவர்கள் இன்றைக்கி வந்து நிறைய பேர் அங்கே போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்க. அதேமாதிரி இங்கே வந்து 11th 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த மாணவர்கள் அங்கே போய் பயாலஜிக்கல் சயின்ஸ் வந்து படிக்கிறாங்க. அதுவும் ஐஐடி, பிட்ஸ், பிலானி மாதிரி. அதனால் இந்த மைண்ட் செட் தான் நீங்கள் போகும்போது முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு சில புதுசாக நம்ம இங்கேருந்து சேஞ்ச் பண்ணும்போது முதல்ல வந்து சிறு ப்ராப்ளம் இருக்கும். அது நிறைய ஆங்கில மீடியம் மாணவர்கள் எல்லாம் உங்களோட வரும்போது அவங்களோட உதவிகள் நீங்கள் வந்து ப்ராப்பராக எடுத்து போனீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோடய நீங்கள் வந்து ஈஸியாக வந்து படிச்சுட்டு அப்படியே மூவ் ஆகிட்டே போயிட்டு இருக்கலாம். நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டாம். எனக்கு ஆங்கிலமே வராது, எனக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டியதே கிடையாது. ஒரு ஃபஸ்ட் செமஸ்டரே எல்லாமே உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும். நிச்சயமாக. அடுத்தபடியாக பிரபாகரன் கள்ளக்குறிச்சியிலேருந்து இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் பிரபாகரன், உங்களோட சந்தேகம் என்ன? சார், நான் இப்போ பிஎஸ்சி முடிச்சிருக்கேன் சார். ஓகே. அது முடிச்சுட்டு வேறு என்ன பண்ணலாம்? பிஎஸ்சியில் என்ன துறை? நீங்கள் இப்போ என்ன பிரிவில் படிச்சிருக்கீங்க? நர்சிங் படிச்சிருக்கீங்க. பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு மேற்கொண்டு என்ன பண்ணலான்னு கேட்குறீங்க. நெடுஞ்செழியன் சார், பிஎஸ்சி நர்சிங் எம்எஸ்சி ஸ்பெஷலைசேஷன் வந்து சிஎம்சி வெள்ளூரில் அங்கே எடுத்து படிக்கலாம். இல்லை நிமான்ஸ்னு ஒரு இன்ஸ்டியூஷன், நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்சஸ் வந்து பெங்களூரில் இருக்குது. கிரிட்டிக்கல் கேர் நர்சிங் இருக்குது. பேசிக்கலி வந்து அங்கெல்லாம் பிரெயின் சர்ஜரி வந்து பண்ணுவாங்க. அப்போ பிரெயின் சர்ஜரி பண்ணும்போது அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து நம்ம என்ன மாதிரி வந்து கிரிட்டிக்கல் கேரில் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுவோம், அதில் நர்சிங்கோட ரோல் என்ன அப்படிங்கிறது வந்து ரொம்ப டிஃபைன் பண்ணி இது பண்ணி கொடுப்பாங்க. அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் நேஷனல் இன்ஸ்டியூட், ஏஷியாலே பெஸ்ட்டு, நிமான்ஸ் பெங்களூர். அதனோட வெப்சைட் வந்து www.nimans.nimans.kar.nic.in. இந்த இணையதளத்தில் போய் நீங்கள் பார்க்கலாம். நிச்சயமாக. இப்போது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, போட்டித் தேர்வை தங்களோட கனவாக வச்சுருக்கிறவங்க அல்லது அரசு பணியை தன்னோட கனவாக வச்சுருக்கிறவங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் எந்த பிரிவுகள் எடுக்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கும். நீங்கள் ஏற்கனவே சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கலை பிரிவுகளை சார்ந்து படிக்கிறது நல்லதுன்னு சொன்னீங்க. எந்தெந்த பிரிவுகளை தேர்ந்தெடுக்கலாம் சார்? பொதுவாக என்ன கேட்டிங்கனாக்க, பாடம் சம்மந்தப்பட்டு பார்க்கும்போது வரலாறு சார்ந்த பாடங்கள் மிகவும் உதவிகரமாக இருக்கும். அதுவும் குறிப்பாக பிஏ ஹிஸ்ட்ரி எடுத்து ஒருத்தவங்க படிக்கிறாங்க, எம்ஏ ஹிஸ்ட்ரி ஒருத்தவங்க படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் போகும்போது ஏறத்தாழ 30% பாடம் திட்டம் ஏற்கனவே அவங்களுக்கு அதில் வந்துடும். அதனால் அது மிகவும் எளிமையானதாக இருக்கும். அப்புறம் எக்கனாமிக்ஸ் சார்ந்த எந்த ஒரு பாடம் எடுத்தாலும் பரவாயில்ல, பிஏ எக்கனாமிக்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா இல்லை பிபிஏ படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அந்த எக்கனாமிக்ஸ் சார்ந்த விஷயங்கள்லாம் மிக தெளிவாக வந்து அதில் ஏறத்தாழ 15% அதில் வந்துடும். அதனால் மீதி இருக்கக்கூடிய 80-85% மட்டும்தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டி வரும். அதனால் ஆர்ட்ஸ் பொறுத்தவரையில் பிகாம் தவிர்த்து வேறு எது படித்தாலுமே அது யூபிஎஸ்சிக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். பிகாம் படிக்கல என்ன ஒன்றே அப்படின்னா அதில் வந்து 2-3 பாடங்கள் மிகவும் கரெக்டடாக இருக்கும் யூபிஎஸ்சியோட. லைக் எக்கனாமிக்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் அவங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆப்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அப்புறம் அங்கே போகும்போது பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்தாங்கன்னா அது அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குலாம் உதவிகரமாக இருக்கும். ஆக பொதுவாக ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்ஸில் எது எடுத்தாலுமே யூபிஎஸ்சி எக்ஸாம் போகும்போது அவங்களுக்கு ஏறத்தாழ 10%-30% வரைக்கும் அந்த பாடத்திட்டம் இதுக்குள்ளேயே வந்துருங்கிறதுனால அவங்க அது கிளியர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதுதான். வேறு எங்கேருந்து வரும்போது அவங்க மொத்த பாடத்தையும் முழுசாக படிக்க வேண்டியதாக இருக்கும். இது ஏற்கனவே பரிச்சயமான பாடத்தில் படிக்கிறதுனால ஹியூமனிட்டிஸ்னு எடுத்துகிட்டு அவங்க எது படித்தாலுமே அதிலேருந்து அவங்க யூபிஎஸ்சி கிளியர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நிச்சயமாக ஒரு முக்கியமான பதில் சொல்லியிருக்கீங்க. பல பேருக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். அடுத்தபடியாக அக்ஷயா கோவையிலேருந்து இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் அக்ஷயா, அவங்களோட சந்தேகம் என்ன? சார் பிபிஏ ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணலாமா இல்லை பிஎஸ்சி ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் பண்ணலாமா சார்? ரெண்டில் எது நல்லா இருக்கும்? ஓகே, இந்த ரெண்டும் உங்களுடைய விருப்பமான துறைகள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமாங்க சார்.
ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கோர்ஸ்க்கு வந்து யூஜிசியில் அப்ரூவல் இருக்கான்னு பாருங்கள். அதனோட இணையதளம் வந்து www.ugc.ac.in. ஏன்னா பிஎஸ்சி ப்ரோக்ராமில் வந்து டெக்னிக்கல் ப்ரோக்ராம் கொடுக்கும்போது எந்தெந்த ப்ரோக்ராம்ஸ்க்கு அப்ரூவல் இல்லைங்கிறது தெரியாமல் நீங்கள் போய் படிச்சிங்கன்னா பின்னாடி வந்து அது அப்ரூவல் இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்து படிக்கலாம். அப்ரூவல் இருந்து அதனோட சார்ந்த பல்கலைக்கழகத்துக்கும் அந்த கோர்சஸ் வந்து அப்ரூவல் இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அதனால் கோர்ஸை போய் நீங்கள் அபெக்ஸ் அத்தாரிட்டிஸ், அதாவது அதனோட போர்டில் போய் நீங்கள் செக் பண்ணிவிட்டு, அது யூஜிசிலையும் செக் பண்ணணும், ஏஐசிடிலையும் செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த கோர்சஸ்க்கு உங்கள் பல்கலைக்கழகம் எங்கே கொடுக்குறாங்களோ அவங்களே நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி நிறைய புது கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் அப்ரூவல் இல்லைன்னா நீங்கள் நாளைக்கு படிச்சுட்டு வந்தீங்கன்னா எங்கேயுமே உங்களுக்கு வந்து உயர்கல்விக்கு வந்து வாய்ப்புகள் வந்து மறுக்கப்படும். நிச்சயமாக அந்த ஒரு கல்வி பிரிவை தேர்ந்தெடுத்து படிக்கும்போது புதிதாக தொடங்குகிற நிறையா விஷயங்களுக்கு இந்த மாதிரி அப்ரூவல் சார்ந்த அங்கீகாரம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். இந்த கேள்வியோட தொடர்ச்சியாகவே பாஸ்கரன் சார் உங்கள்கிட்ட இப்போ என்னென்னா டிஸ்டன்ஸ் அல்லது கரஸ்பாண்டன்ஸ் நீங்கள் படிக்கும்போது இந்த அங்கீகாரம் சார்ந்த பிரச்சனைகள் எங்கெங்கெல்லாம் வரும்? பணி வாய்ப்புன்னு போகும்போது அவங்க ரொம்ப கிளியராக கொடுத்துட்டாங்க. என்ன நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு 1996 நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. திரும்ப 2015 அவங்க திரும்ப ரினியூவல் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க 10+2+3 எங்கக்கூடிய அந்த ஸ்ட்ரீம் லைன் மாறாத வரையில் அவங்க எங்கே வேணால் படிச்சிருக்கலாம். முறையான கல்வி படிச்சிருக்கலாம், தொலைநிலை கல்வியில் படிச்சிருக்கலாம், அல்லது அஞ்சல் வழி கல்வியில் படிச்சிருக்கலாம். ஆனால் அவங்க எதிர்பார்க்குறதுனா 10+2+3 அந்த ஸ்ட்ரீம் லைனுக்குள்ளே வந்திருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்புறம் இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி படிக்கிறதுனால வரக்கூடிய அத்தனை பட்டப்படிப்புகளே பிற பட்டப்படிப்புகளுக்கு இணையானது தான் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வலியுறுத்தப்பட்டு வந்திருக்கிறது. அதனால் இந்த பட்டப்படிப்புகளில் எந்த ஒரு வேறுபாடுமே இல்லை. மிகச்சிறந்த ஒரு ஒரு பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு பட்டதாரியும் தொலைநிலை கல்வியின் மூலம் வெளியே வரக்கூடிய ஒரு பட்டதாரியும் இணையாகத்தான் நடத்தப்படுவார் அப்படிங்கிறது தான் சட்டம், இயற்கை நீதி அதுதான், அப்படி தான் இருக்குது. அதனால் தொலைநிலை கல்வியோ இல்லை அஞ்சல் நிலை கல்வியிலோ எதில் படித்தாலுமே 10+2+3 அந்த ஸ்ட்ரீம் லைனுக்குள்ளே அவங்க வந்திருந்தாங்க அப்படின்னா மிக நிச்சயமாக அத்தனை படிப்புகளையும் அங்கீகாரம் பெற்றவை தான். அதேமாதிரி சார் ரொம்ப குறிப்பாக சொன்ன ரொம்ப சரியான விஷயம் வந்து எந்த ஒரு படிப்பாக இருந்தாலும் அது வந்து யூஜிசி அங்கீகாரம் பெற்றிருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். தமிழகத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் மட்டும்தான் தொலைநிலை கல்வி நடத்துவதற்கு அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தமிழகத்தை பொறுத்தவரை யூஜிசி அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் மட்டும்தான். தமிழ்நாடு ஓப்பன். இந்த அங்கீகாரம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப தெளிவாக எல்லாருமே பார்க்கணும் கல்வி பிரிவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி. அடுத்தபடியாக ரேவதிங்கிற நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் ரேவதி, உங்களோட சந்தேகம் என்ன? நான் பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்துருக்கேன் சார். பாராமெடிக்கல் பண்ணலாம்னு இருக்கேன். ஓகே, அதுல என்ன டிபார்ட்மெண்ட்ல தான் நல்ல வேல்யூ சார்? ஓகே, நிகழ்ச்சியை நீங்கள் முதல்லேருந்தே பார்த்துருந்தீங்கனால இதை பற்றி பேசியிருக்கோம். இருந்தாலும் நீங்கள் உங்களோட கேள்விக்கு நெடுஞ்சலின் சார். இல்லை, பேராமெடிக்கலில் நிறைய கோர்ஸ் இருக்குது. இப்போ நான் முதல்ல இவ்வளோ தான் டீட்டெயிலாக சொல்லிட்டு இருந்தேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பிஎஸ்சி ஆப்டோமெட்ரின்னு சொல்லிட்டு ரீஜனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆப்டோமெட்ரி உங்களுக்கு எக்மோரில் இருக்குது. இங்கே வந்து பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி படிக்கலாம், டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி படிக்கலாம். இது கண் பேசிக்கலி வந்து பார்வை வந்து பண்ணும்போது என்ன லென்சஸ் எப்படி வந்து அவன் அந்த வந்து அவன் அந்த ஐ டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து உபகரணங்களை வச்சு எப்படி யூஸ் பண்ணுங்கிறது வந்து பண்ணி கொடுப்பாங்க. அதை எடுத்து படிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து +2 மதிப்பெண்கள் வழியாக நீங்கள் வந்து எம்எம்சி ஸ்டான்லி இங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து கார்டியோ பல்மனரி டெக்னாலஜி இதெல்லாம் இருக்குது. சிஎம்சியில் 17 பேராமெடிக்கல் கோர்சஸ் இருக்குது. அது எல்லாமே நல்ல கோர்சஸ். நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி, கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி, அனஸ்தீசியா டெக்னாலஜி, இதெல்லாம் நல்ல கோர்சஸ். அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஜிப்மரில் இப்போ விண்ணப்பங்கள் கொடுத்துட்ருக்காங்க. அங்கேயும் பேராமெடிக்கல் கோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நிச்சயமாக. அடுத்தபடியாக ஹரிகிருஷ்ணன் இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் ஹரிகிருஷ்ணன், உங்களோட சந்தேகம் என்ன? சார் வணக்கம் சார். நான் வெள்ளூர்லேருந்து ஹரிகிருஷ்ணன் பேசுகிறேன் சார். பேசுங்க, சொல்லுங்கள். சார், என் பொண்ணு கீர்த்தனா வந்துட்டு நீட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க சார். ஓகே. இந்த தமிழ்நாடு அரசு கோட்டால வந்து 2172 சீட்டு இருக்குன்றாங்க சார். ஓகே. அதுல வந்துட்டு என்ன பொசிஷன் மார்க் வந்தா குழந்தைக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்ட்டு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் சார். ஓகே, ஆக்சுவலாக இந்த கேள்விக்கு பதிலளிக்கிறது கொஞ்சம் சிரமமானது. உங்களோட அடுத்த சந்தேகம் சொல்லுங்கள். பிரைவேட் காலேஜஸும் இருக்கு சார். எவ்வளவு மார்க் வரலையும் வந்தால் சீட்டு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்ட்டு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஆக்சுவலாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீட்டுக்கான மதிப்பெண் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத யூகமாக அதை சொல்ல முடியாது. மாணவர்கள் எந்த அளவுக்கு எழுதியிருக்காங்கிறத பொறுத்தது. அகில இந்திய அளவிலான ஒரு பொது நுழைவுத் தேர்வு வந்ததுனால இருந்தாலும் நெடுஞ்சலின் சார் அவரோட கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன? இல்லை, ஆக்சுவலாக வந்து ரேங்கிங் வந்து உங்களுக்கு வந்து 15% ஆல் இண்டியா கோட்டாக்குரிய ரேங்கிங் வந்து வேறு. சென்ட்ராண்ட் எப்படி இருந்ததுன்னா 180 கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 4 மதிப்பெண்கள், 720 மார்க். அப்படின்னா உங்களுக்கு வந்து டாப் மார்க் இன் இந்தியா வந்து 685 தான். இந்த டாப் 15% ஆல் இண்டியா கோட்டாக்கு குவாலிஃபைடு வந்து இந்த டாப் 15%ங்கிறது கட் ஆஃப் வந்து 685 468 வரைக்கும் வந்தது. இதில் வந்து ஏறத்தாழ ஒரு 14,000 பேர் இருந்தாங்க 3000 சீட்ஸ்க்கு அண்ட் 360 டென்டல் சீட்ஸ்க்கு.
அதனால் இந்த காம்படிஷன் அப்படிங்கிறதுல வந்தால் நீங்கள் வந்து தமிழகத்து மாணவர்களாக இருந்தால் தமிழகத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரியிலும் இந்த 15% கோட்டா வழியாக படிக்கலாம். அது தவிர இந்தியாவிலே சிறந்த மருத்துவக் கல்லூரியிலான கிங் எட்வர்ட் மெடிக்கல் காலேஜ், மௌலானா ஆசாத் டெல்லி, இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டில் உள்ள பெஸ்ட் காலேஜஸ்லையும் நீங்கள் போய் படிக்கலாம். இது வந்து இந்த 15% ஆல் இண்டியா கோட்டாக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருந்தால். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, இப்போ 2013 நீட் தரவரிசை பட்டியல் பண்ணல. ஆக்சுவலாக வந்து இப்போ 2013 மகாராஷ்டிரா வந்து பண்ணியிருந்தாங்க. நீட்டில் வந்து ஒரு மாணவர் 33வது ரேங்க் வாங்கியிருக்கார் அப்படின்னா அவர் வந்து மகாராஷ்டிரா ஸ்டேட் மெரிட் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருப்பார். அப்போ அந்த 32 பேரும் வந்து வெவ்வேறு மாநிலத்தில் இருக்கலாம், இல்லை 1-2 பேருக்கு வந்து ஜிப்மர் எய்ம்ஸ் கிடச்சி வெளியே போயிருக்கலாம். அப்போ 2வது ரேங்க் அப்படின்னு வரும்போது அவர் வந்து 55வது ரேங்க் இருக்குவாங்க. அண்ட் அவர் வந்து ஸ்டேட் மெரிட் லிஸ்ட்டில் 2 இருந்தார்னா இடைப்பட்ட மாணவர்கள் வெளி மாநிலத்தில் இருக்கலாம், இல்லை அவங்க வந்து வேறு ஏதாவது கோர்சஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பார்க்கும்போது மொத்தமாக வந்து 3000 ரேங்க் வாங்கக்கூடிய மாணவர் வந்து இந்தியாவில் வந்து 3100 சம்திங் வாங்குறவர் வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 358 ரேங்க்கில் இருப்பார். அவர் வந்து கேட்டகரி ரேங்க் வந்து மொத்தம் 4 ரேங்க் வரும். ஆல் இண்டியா ரேங்க், ஆல் இண்டியா கேட்டகரி ரேங்க், ஸ்டேட் கேட்டகரி ரேங்க் தனியாக வரும். அப்போ ஸ்டேட்டில் வரும்போது அவர் 350வது இடத்துல இருப்பார். அவரோட கேட்டகரியில் 175 மாதிரி இருப்பார். இது வந்து ரேஷியோ வந்து எப்போ மாறும், ரமேஷ் சொன்ன மாதிரி வந்து எப்போ வேணாலும் இந்த பஞ்சிங் அப்படின்னு சொல்கிறது எந்த போர்ஷனில் எங்கே வந்து எவ்வளோ குறிப்பிட்ட ரேஞ்சில் மாணவர்கள் அதிகமாக இருக்காங்கிறது தெரியாது. அதனால் ஒவ்வொரு ஆண்டும் வேறுபடும். அதனால் இந்த கட் ஆஃப் இப்படின்லாம் வந்து யாரும் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் அதை வச்சு நம்பினீங்கன்னா நிறைய இது வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ண வேண்டியிருக்கும். நிச்சயமாக சார், கடந்த 1 மணி நேரமாக பல்வேறு கல்வி சார்ந்தவர்களை, குறிப்பாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பற்றி பாஸ்கரன் சார் நீங்களும், பிற கல்வி பிரிவுகளை பற்றி நீங்களும் சொன்னீங்க. உங்கள் இருவருக்கும் நியூஸ் 7 தமிழ் சார்பாக நன்றி சார். நன்றி. இந்த நிகழ்ச்சி இந்த அளவில் நிறைவேறுகிறது. இது யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.